நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்க போகிறோம். நார்மல் ப்ளவுஸு. அதுக்கு வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள். இப்போ வந்து முதல்ல வந்து பேக் ஹைட்னா பின் உயரம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இந்த ஷோல்டர்லேருந்து பேக் ஹைட் பாருங்கள். லைட்டாக ஒரு இழுத்து வைங்க. லூஸ் குச்சி எடுத்தோம்னா 13.5 தான் வரும். லைட்டாக இழுத்து வைங்க. 14 inches வரும். ஓகேங்களா? பேக் ஹைட்டு 14, பின் உயரம் 14. ஓகேங்களா? ஃப்ரண்ட் ஹைட்டு நான் எடுக்கிறது இல்லைங்க. அதனால் அதுலேருந்து 1/2 inch கம்மி பண்ணி 13.5 வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. இங்கே பாருங்கள். இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, பேக்கில் தான் எடுக்கணும். பின்னாடி பாதி மாற்றி சுற்றணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இந்த ஜாயிண்ட்லேருந்து இங்கே பாருங்கள். இந்த ப்ளவுஸ் ஒரு ஜாயிண்ட் வரைக்கும் இது லைட்டாக இல்லைங்க. 22 வருது. ஓகேங்களா? 22 வருது. 22. ஓகேங்களா? இப்போ ஃபுல் செஸ்ட் ரவுண்டு எப்படி எடுக்கணும் இங்கே பாருங்கள். ஃபுல் செஸ்ட் ரவுண்டு இங்கே பாருங்கள். கொக்கி இங்கே பாருங்க. இந்த ஜாயிண்ட். ஓகேங்களா? இப்படி லைட்டாக இழுத்து பிடிச்சிடணும். நம்ம வந்து இப்படிலாம் எடுக்காதீங்க. பாருங்க, இப்படிலாம் எடுக்காதீங்க. இதை விட்டுடுங்க. ஓகேங்களா? இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் ஆஃப் செஸ்ட் கொக்கிலேருந்து இந்த ஜாயிண்ட். ஓகேங்களா? இப்படி டைட்டாக பிடிச்சிடணும். அப்போ இதை விட்டுடணும். மறுபடியும் இந்த பாதி மாதிரி சுற்றணும். இதையும் எடுக்கணும். அப்படியே ஜாயிண்ட் லைனாக எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு கொக்கிலேருந்து ஆம்லேருந்து நெக்ஸ்ட் ஆம். ஓகேங்களா? லைட்டாக இழுத்து வைக்கணும். மறுபடியும் இந்த ஐபீஸ் அந்த 43 வருதுங்க. செஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா? இப்போ வந்து ஹிப் ரவுண்டு மேலேயே எடுக்கலாம், கீழே எடுக்கலாம். இப்படி டைட்டாக எடுங்க. டைட்டாக எடுக்கும். ஓகேங்களா? ஹிப் ரவுண்ட். ஓகேங்களா? இடுப்பு சுற்றளவு. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக். பாருங்க, வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேக் நெக்கு பின் கழுத்து. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இப்படி ஷோல்டர்லேருந்து இன்ஸ்டேப் வச்சுட்டு இங்கே பாருங்கள். இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 7 வருது. ஓகேங்களா? பேக் நெக் வந்து 7. இப்போது அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு இப்போ வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள். இங்கே வந்து இந்த ஜாயிண்ட்லேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. இப்படி 6.5 வருது. ஓகேங்களா? இப்படி இன்ஸ்டேப் வளைச்சிலாம் வைக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 6. அடுத்தது வந்து ஸ்லீவோடைய லென்த்து. ஓகேங்களா? ஸ்லீவோடைய கை உயரம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். எண்டுலேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் எடுக்கணும். 7.5 வருது. ஓகேங்களா? 7 inch. கை உயரம் வந்து 7 inch. 7.5. இங்கே பாருங்கள். இது நம்ம -3 வச்சு பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி இங்கேருந்து நீங்கள் அளவு எடுத்து கரெக்டாக வரல, நேராக வரலன்னா இங்கே மேலே ஷோல்டரில் ஜாயிண்ட் ஆகிட்டு தெரியுங்களா ஸ்லீவு, அதுலேருந்து இப்படி வச்சு இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி வச்சு இதிலேருந்து நம்ம ஸ்லீவோடைய அப்ரவுண்ட் பார்ப்போம். 15 inches வருது. 7.5 இப்படி ரவுண்டில் வரும்போது உங்களுக்கு 15 inches ஆகும். ஓகேங்களா? அடுத்தது எண்டு ரவுண்டு. இங்கே பாருங்கள். எண்டு ரவுண்டு வச்சு இங்கே பாருங்கள். இப்படி கரெக்டாக ஈவனாக வச்சு எடுத்துக்கோங்க. 6.25 வருது. ஓகேங்களா? 6 inch 2 pointனா வந்து 12.5 வருது. ஓகேங்களா? 12.5 இப்படி ரவுண்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு 6.25 12. ஓகேங்களா? இப்போது இதுக்கு வந்து ஆம் வந்து ஸ்லீவுக்கு 15 தான் வருது. அதனால் ஆம் வந்து 5.5 வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்றது பார்த்துட்டோம். நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.